எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகத்துல என்ன சிறுசு பெருசு? மயிலாப்பூர் எங்க இருக்குன்னு கேட்டா அது சின்ன சந்தேகம், மெட்ராஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் இல்லையா? எதுக்கு? நீ பெருசா ஜோக் அடிச்சல. என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ஃபைல பாருங்க. ஐயோ, உள்ள பாருங்க. அத முதல்ல சொல்லணும்ல. என்னது? என் விருப்பத்தை 5-6 மொழியில எழுதிருக்கேன். உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ அந்த மொழியில பதில் சொன்னா போதும். இதுக்கு பதில் சொல்ல எந்த மொழியும் தேவையில்லை. அப்புறம் இதோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி லெட்டர் கழிச்சு போட்டுட்டா நான் உங்களை விட்டுட்டு வேணா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹலோ மேனேஜர். ராமு, நான் உங்களை காதலிக்கிறேன். രാമു, ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. రాము, నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. రాము, मैं तुमसे प्यार करती हूँ. रामू, I love you. ராமு, நான் உன்னை காதலிக்கிறேன். அருந்ததி பார்க்கணும், அது ஒரு நாள சொல்லு. ஏ மாமா, நாளையும் பார்க்கணும் நாளையும் பார்க்கணும், அதுவரை பொறுத்து கொள்ளு. ஏ புள்ள, மிதிக்கணும், அருந்ததி பார்க்கணும், அது ஒரு நாள சொல்லு. ஏ மாமா, நாளையும் பார்க்கணும் நாளையும் பார்க்கணும், அதுவரை பொறுத்து கொள்ளு. ஏ புள்ள, சாப்பாடெல்லாம் சிரிக்காதிருந்தேன் உனை எண்ணித்தானே. சாப்பாடெல்லாம் சிரிக்காதிருந்தேன் உனை எண்ணித்தானே. அதுக்கும் எதுக்கும் மனசு கிடந்து தவிக்குது. ராமு, நான் என்னை ஸ்நேகிக்கணும். வள்ளத்தோளின் கவிதை போலே உள்ளம் தனிலே நீ. எழுத்தச்சன் எழுத்தை போலே எண்ணம் தனிலே நீ. வள்ளத்தோளின் கவிதை போலே உள்ளம் தனிலே நீ. எழுத்தச்சன் எழுத்தை போலே எண்ணம் தனிலே நீ. சித்திரம் நீயே, பிரிய சகியே விஷுக்கனியே. రాము, నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. బంగారమ్మ, నేను బంగారమ్మ, అరే బంగారమ్మ, నేను బంగారమ్మ, உன் பக்கத்தில் வந்தாளே சிங்காரம்மா. వస్తావమ్మా నీవు వస్తావమ్మా, వస్తావమ్మా నీవు వస్తావమ్మా, ముందానై పందాడ వయ్యారమ్మా, అరే వయ్యారమ్మా. చూడు చూడు చూడవే. रामू, मैं तुमसे प्यार करती हूँ. अच्छा अच्छा वन्ने पाते मैं हूँ दीवानी. अरे अच्छी अच्छी लड़की उन्ने बिट्टू पोवेना. अच्छा अच्छा वन्ने पाते मैं हूँ दीवानी. अरे अच्छी अच्छी लड़की उन्ने बिट्टू पोवेना. परुवा पन्ने कन्ने गुलाबी.
நல்ல ஷராபி Oh my sweetie, sweet to love me. Mama, ande, don't miss me, don't miss me, don't miss me. Sir, post. என்ன அது போஸ்ட்ங்கிற புண்ணாக்கு முட்ட மாதிரி இருக்கு? பேசாம அந்த தொழிலையே செஞ்சிருக்கலாம். ஓத்தியா ஓத்தியா. தம்பி, என் 30 வருஷ சர்வீஸ்ல இப்படி நான் யாருக்குமே மொத்தமா லெட்டர் கொண்டு வந்தது இல்லப்பா. நான் தெருவில் இந்த மூட்டையை சுமந்து தூக்கிட்டு வரும்போதெல்லாம் நீ எப்பயா போஸ்ட்மேன் உத்தியோகத்தை விட்டுட்டு இப்படி போட்டானேன்னு என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஐயா ஐயா ஐயா, நீ யாரையாவது லவ் பண்றதா இருந்தா படக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கையா. என்ன தொல்லை பண்ணாத ஐயா, நான் வயசானவன். 7 குண்டட வாடா. ஆவா ஆவா. என்னது நாய்க்கு உடம்பு சரியும் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யறது? ஊசி போட வரவா? ஊசி பத்திரம் என்ன தெரியாது? பக்கத்துல டெய்லர் கடை இருக்கு, அங்க விசாரிச்சுக்க. வர்றதெல்லாம் நாங்க போகணும். சார், என்னமா அது கையில கட்டு? தவுள் பழகுனியா இல்ல சாப்பிடும் போது வெண்டைக்காய் நினைச்சு வரல கடிச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டி இருந்தது. ஓஹோ, 1008 முறை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறியா? ஒரு வகையில இதுவும் ராமஜெயந்தா. ஜெயமா இல்லையான்னு இனிமே தான் தெரிய போகுது. என்னப்பா அது நீ கட்டு போட்டு வந்திருக்க? இந்த மாதிரி எழுதுனாங்க, நீ என்ன பண்ண? கிழிச்சேன். ஓஹோ, கான்ட்ராக்டுக்காரன் பணம் கொடுக்கலன்னு போஸ்ட் கிழிச்சு போட்டியா? அது இல்ல சார், நீங்க வேற. நான் எதை கிழிச்சேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். கால் கட்டு போட வேண்டிய வயசுல கை கட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல ஏதோ ஒரு நுணுக்கமான முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா புடிபட மாட்டேங்குதே. கூடிய சீக்கிரம் பிடிபட்டுடும் சார். இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு புது மாதிரியான ட்ரெஸ்ஸா? கண்ணாடி முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? ஆபீஸ்க்கு நேரம் அது புறப்படு. ஆபீஸ் போக மூடு இல்ல.
ஆபீஸ் போக மூடு இல்லையா? சந்தோஷம். கீழே வந்து டிஃபன் சாப்பிடு. டிஃபன் சாப்பிடவும் மூடு இல்ல. இது பாரு, இந்த துணியை தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு ஏதாவது லட்சணமா ட்ரெஸ் பண்ண கூட மூடு இல்ல. வெரி பேட், வெரி பேட். என்ன பதில் இது? எதுக்கு எடுத்தாலும் மூடு இல்ல. உனக்கு எதுக்கு தான் மூடு இருக்கு? தற்கொலை பண்ணிக்கிறேன். வெரி குட், வெரி குட். தற்கொலையா? ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? ஒருவேளை அந்த ரத்த தானம் உன்னை விரும்பலன்னு ஏதாவது சொல்லிட்டானா? அந்த ஆளு என்ன விரும்பலன்னு சொல்றது வெறும் உதட்ட அளவுலதான். ஆனா என்னால உன்னை நிச்சயமா சொல்ல முடியும், அவர் என்ன மனசார விரும்புறாருன்னு. ஆனா எதுக்கோ தயங்குறாரு. எதுக்கோ தயங்குறானா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவனும் உங்க அப்பன மாதிரி வள வள கொழ கொழாத்தான். என்ன செய்ய முடியும்? நானும் கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன். அப்ப உனக்கும் கல்யாணம் நடக்காதா? மம்மி, என் கழுத்துல தாலி ஏறணும், அது அவர் கட்டுறதா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். விரும்புறவரையே அடையணும்னு நினைக்கிறியா? அது நல்ல லட்சியம் தான். ஆனாவது நான் அவரை அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்ன நீ அர்ஜென்ட்டா ஆர்டர்ன்ட்டு என் தொழில பெயர் எல்லாத்தையும் மாத்தி போல இருக்க. பிரச்சனைக்கு வேற என்னதான் முடிவு? வீட்டை விட்டு வெளியே போ. பைத்தியக்காரி, எப்ப நீ அவனை மனசார விரும்பிட்டியோ அப்பவே அவன் உனக்கு புருஷன் ஆயிட்டான். இனிமே இந்த வீடு உனக்கு சொந்த வீடு கிடையாது. அவன் வீட்டுலதான் நீ இருக்கணும். பொட்டி படிக்க எடுத்துட்டு முதல்ல வெளியே போ. என்ன மம்மி குழப்பறீங்க? உன்னை பொறுத்த வரைக்கும் உன் காதல்ல விவகாரத்துக்கு அப்புறம் தான் விவாகம்னு எழுதியிருக்கேம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? முதல்ல இப்ப போறியா இல்லையா? மத்த விவகாரத்துல நான் கவனிக்கணும். போ வெளியே. சரி மம்மி. ஐயோ அம்மாடி, ஏதாவது துணி கட்டிட்டு